பிரைஸ் தி லார்ட். இன்று சீரேனை ஊராகிய சீமோனை பற்றி தெரிந்து கொள்வோம். கிரேக்க வரலாற்றில் மரண தண்டனை பெற்ற ஒவ்வொருவரும் தன் சிலுவையை முதுகில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு குற்றவாளியாக பழி சுமத்தப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வலி தாங்க முடியாமல் கீழே விழுகிறார். ஏன்னா முந்தைய நாள் அவரை ரொம்ப சித்திரவதை செய்தாங்க. அவருக்கு உணவு கொடுக்கவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை, மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தார். அவர் உடலில் இருந்த இரத்தமெல்லாம் வெளியேறி வலி தாங்க முடியாமல் மிகவும் பலவீனமாக காணப்பட்டார். இதனால் நம் ஆண்டவராகிய இயேசு சிலுவை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலை வரைக்கும் செல்ல முடியாத நிலையில் இருந்தார். இதை பார்த்த போர் வீரர்கள் பெருங்கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. அவர்தான் சீரேனை ஊரை சேர்ந்த சீமோன். எகிப்துக்கு மேற்கே, அதாவது வட ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஊர் தான் இந்த சீரேனி. இந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷல் என்றால், கட்டுமான பணிக்காகத்தான் அங்கிருந்து எருசலேமுக்கு வருவார்கள். அதில் ஒருவராக இவர் இருந்திருக்கலாம் என்று வரலாற்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். இவருக்கு அலெக்சாண்டர் ரூபு என்று 2 பிள்ளைகள் இருந்ததாக மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் தன் குடும்பத்தினரோடு எருசலேமுக்கு வந்து தங்கியிருக்கலாம் என்றும் வரலாற்று நிபுணர்கள் ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். ரோமர் 16:13 பவுல் அடிகளார் இந்த ரூபை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இவர் சீரேனை ஊராகிய சீமோனின் மகனாகவும் இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கே புகழ். ஆமென்.